ஓகே, குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா, ஹியூமன் ரீப்ரொடக்ஷனில் செகண்ட் செட் ஆஃப் வீடியோஸை நம்ம பார்க்கலாம். டுடே நம்ம ஹியூமன் ரீப்ரொடக்ஷனில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா, கேமிட்டோஜெனிசிஸ். ஸோ கேமிட்டோஜெனிசிஸ் அப்படிங்கிறது தெரியும். கேமிட்ஸ், கேமிட்டோ அப்படிங்கிறது கேமிட், ஜெனிசிஸ் அப்படிங்கிறது என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன். ஸோ கேமிட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிற ப்ராசஸுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கேமிட்டோஜெனிசிஸ் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் நம்ம. இட் இஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் கேமிட்ஸ் இன் த கோனாட். ஸோ கோனாட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரீப்ரொடக்டிவ் பார்ட். ஸோ வந்து ரீப்ரொடக்டிவ் பார்ட் நம்ம மேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டிஸும், ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓவரிஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ரீப்ரொடக்டிவ் பார்ட்டில் உங்களுக்கு கேமிட்ஸ் ஃபார்மேஷன் ஆகிற ப்ராசஸுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கேமிட்டோஜெனிசிஸ். ஸோ டைப்ஸ் ஆஃப் கேமிட்டோஜெனிசிஸ், டூ கைண்ட்ஸ் ஆஃப் கேமிட்டோஜெனிசிஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ், ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஊஜெனிசிஸ், ஃபார்மேஷன் ஆஃப் த ஓவம். ஸோ தீஸ் ஆர் ஆல் ப்ராசஸ். உங்களுக்கு இந்த செமினிஃபரஸ் டியூபிள்ஸ், இந்த பிக்சர் பார்த்தாலே தெரியும், இதுதான் செமினிஃபரஸ் டியூபிள்ஸோட கிராஸ் செக்ஷன். அந்த செமினிஃபரஸ் டியூபிள்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்பெர்ம் நடக்குது. அதே மாதிரி ஓவரியில் இந்த இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவரி. ஓவரியில் வந்து பார்த்தோன்னா வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் என்னது கிராஃபியன் ஃபாலிக்கல்ஸ் இருக்குது. அந்த கிராஃபியன் ஃபாலிக்கல்ஸ்குள்ளே தான் உங்களுக்கு ஓவம் இருக்குது. ஸோ அங்கேருந்து ஓவம் ரப்ச்சர் ஆகி அந்த கிராஃபியன் ஃபாலிக்கல் ரப்ச்சர் ஆகி ஓவம் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ என்னென்ன ப்ராசஸ் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ். ஸோ இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் த ஸ்பெர்ம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸ்பெர்முக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்தோன்னா ஸ்பெர்மட்டோசோயா, ஸ்பெர்மட்டோசோவான்னு சொல்லுவாங்க. இன் செமினிஃபரஸ் டியூபிள்ஸ், இதை மறக்கக்கூடாது. இந்த செமினிஃபரஸ் டியூபிள்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த டெஸ்டிஸ். ஓகே, ஸ்டேஜஸ் ஆஃப் த ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ். இது என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குது அப்படின்னு கொடுக்குறாங்க பாருங்கள். ஒன்று ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்பெர்மாட்டிட், இன்னொன்று ஸ்பெர்மியோஜெனிசிஸ். இது ரெண்டும் வித்தியாசம் பண்ணணும். மார்க் இதுலேருந்து கேட்பாங்க, கொஸ்டின்ஸ் வரும். ஓகேங்களா? அப்போ ஸ்பெர்மியோஜெனிசிஸ்னா என்ன, ஸ்பெர்மாட்டிட்னா என்ன அப்படிங்கிறத அந்த பிக்சர் பார்க்கலாம். ஸோ ஸ்பெர்மட்டோகோனியா, அதாவது ஸ்பெர்ம் மதர் செல். ஸ்பெர்மட்டோகோனியாங்கிறதுக்கு இன்னொரு பேர் என்னது, ஸ்பெர்மை உருவாக்கக்கூடிய மதர் செல், அதான் ஸ்பெர்மட்டோகோனியா. இது எங்கே இருக்கும் அப்படின்னா வால் ஆஃப் த செமினிஃபரஸ் டியூபிள்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நேற்றுக்கே பார்த்தோம். வால் ஆஃப் த செமினிஃபரஸ் டியூபிள்ஸில் உள்ளது ஸ்பெர்மட்டோகோனியா. இந்த ஸ்பெர்மட்டோகோனியா செல்ஸ் தான் டிவைட் ஆகி உங்களுக்கு என்னத்தை ப்ரொடியூஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் ப்ரொடியூசஸ் த ஸ்பெர்ம் செல்ஸ். ஓகேங்களா? ஸோ அது என்னத்தை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா ஸ்பெர்மாட்டிட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்பெர்மியோஜெனிசிஸ்னா என்ன அப்படின்னா ஸ்பெர்மாட்டிட் என்னவா மாறுது அப்படின்னா உங்களுக்கு ஆர் கன்வெர்டட் இன்டு த ஸ்பெர்ம். ஸ்பெர்மாட்டிட் ஆர் டிரான்ஸ்ஃபார்ம் இன்டு த ஸ்பெர்மா மாறுறது தான் ஸ்பெர்மியோஜெனிசிஸ். ஓவரால் ப்ராசஸுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ். கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ்ங்கிறது ஸ்பெர்மட்டோகோனியா கன்வெர்டட் இன்டு த ஸ்பெர்ம் செல்ஸ், தட் இஸ் கால்டு ஓவரால் ப்ராசஸ். அது ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ். அதில் 2 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்பெர்மாட்டிட், ஸ்பெர்ம் மதர் செல்லு ஸ்பெர்மாட்டிட்டாக மாறினதுன்னா அது ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்பெர்மாட்டிட். ஸ்பெர்மியோ, ஓகேங்களா? ஸ்பெர்மியோ அப்படிங்கிறது ஸ்பெர்மாட்டிட் இஸ் கன்வெர்டட் இன்டு த ஸ்பெர்ம். இதுதான் இதில் உள்ள சின்ன ஒரு கன்ஃபியூஷன் பண்ணக்கூடிய பார்ட். அதை கிளியராக பார்த்துக்குங்க. ஓகே, ஸோ இங்கே தான் நம்ம வந்து அந்த குரோமோசோமல் டிவிஷன்லாம் கிளியராக பார்த்துக்கணும். கவனிங்க, ஸ்பெர்மட்டோகோனியா. ஸ்பெர்மட்டோகோனியானா நமக்கு தெரியும் ஸ்பெர்ம் மதர் செல், இட் இஸ் ஆல்வேஸ் இன் டிப்ளாய்ட். ஓகேங்களா? ஸோ இது என்ன நடக்குது அப்படின்னா மைட்டாசிஸ் நடக்குது. அப்போ மைட்டாசிஸ் நடக்கும்பொழுது உங்களுக்கு தெரியும் ஒரு ஸ்பெர்மட்டோகோனியா டிவைடட் இன்டூ 2 பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட். எத்தனை ஸ்பெர்மட்டோசைட் கிடைக்கும்? 2 பிரைமரி. இங்கே கவனிங்க, இதுதான் ஸ்பெர்மட்டோகோனியா 2n. எகைன் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று தான், இந்த சீக்வன்சஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட் அதுவும் என்ன கேட்டகரியில் இருக்குது அப்படின்னா தே ஆர் ஆல்சோ இன் த டிப்ளாய்டு இன் நேச்சர். ஸோ இங்கே தான் உங்களுக்கு என்ன நடக்குது இந்த கேப்பில், மியாசிஸ் 1. ஸோ மைட்டாசிஸ் மியாசிஸ்ங்கிறது செல் சைக்கிளில் நம்ம கிளியராக படிப்போம். மைட்டாசிஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீசிங் ஃபேஸ். ஒரு செல்லு வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் வந்து அதிகமாகிட்டே வந்தது அப்படின்னா தட் இஸ் கால்டு என்னது மைட்டாசிஸ். மியாசிஸ் ஆல்வேஸ் ரிடக்ஷன். ரிடக்ஷன்னா குரோமோசோம் நம்பரை ரெடியூஸ் பண்ணக்கூடியது. அப்போ மைட்டாசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது, மியாசிஸ் ரெடியூஸ் பண்ணக்கூடியது. மைட்டாசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு பாடி செல்ஸில் நடக்கும்.
ஓகேங்களா? மியாசிஸ் எங்கே மட்டும் தான் நடக்கும் அப்படின்னா, தே ஆர் அக்கர்ஸ் ஒன்லி ஆன் த ரீப்ரொடக்டிவ் செல்ஸ். பட் இங்கே ஏன் மைட்டாசிஸ் நடக்குதுன்னா, இன்க்ரீசிங் நம்பர் ஆகுது. ஏன்னா ஒரு ஸ்பெர்மட்டோகோனியா டிவைட் ஆகி ஸ்பெர்மா போட்டுனா அப்புறம் ஸ்பெர்ம் மதர் செல்ஸே இருக்காது. அப்போ பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட் எகைன் ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போயிடும் அப்படின்னா, தே மூவ் இன்டர் த கன்வெர்டட் இன்டு த ஸ்பெர்மட்டோகோனியாவாக மாறிடும். அதில் ஒரு செல்ஸ் தான் உங்களுக்கு டிவைட் ஆகும். ஓகேங்களா? அப்போ பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்ஸ் அது டிப்ளாய்டாக உள்ளது. மியாசிஸ் நடக்குது. மியாசிஸ் நடக்கும்போது உங்களுக்கு என்ன உருவாகுது அப்படின்னா, செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட் அதோட நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹேப்ளாய்டு. ஓகே, இங்கேருந்து இங்கே குரோமோசோம் நம்பரை மைண்டில் வச்சுக்கணும். செகண்டு மியாசிஸ் 2 நடக்குது. அந்த மியாசிஸ் 2 நடந்ததுக்கு அப்புறம் ரிடக்ஷன் ஸ்பெர்மாட்டிட் ஃபார்மேஷன் நடக்குது. ஓகேங்களா? ஸ்பெர்மாட்டிட் ஃபார்மேஷன். ஸ்பெர்மாட்டிட்லேருந்து உங்களுக்கு என்னென்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா, ஸ்பெர்மட்டோசோவா. அப்போ ஸ்பெர்மாட்டிட் டு ஸ்பெர்மட்டோசோவா அந்த ப்ராசஸுக்கு பேர் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, ஸ்பெர்மியோஜெனிசிஸ். ஓகேங்களா? அப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ராசஸுக்கும் பேர் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ். அப்புறம் ஸ்பெர்மாட்டிட் ஃபார்மேஷனுங்கிறது ஸ்பெர்மட்டோகோனியா ஸ்பெர்மாட்டிட்டாக மாறுறது. மியோ அப்படிங்கிறது ஸ்பெர்மாட்டிட்லேருந்து ஸ்பெர்மட்டோசோவா வர்றது. ஓகே, கம் டு த பாயிண்ட். ஸோ இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெர்மட்டோகோனியா செல்லு டிவைட் ஆகி இந்த ப்ராசஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து என்னது டிப்ளாய்டு நேச்சராகவே இருக்கும். ஏன்னா அங்கே மைட்டாசிஸ் ப்ராசஸ் தான் நடக்குது. ஸ்பெர்மட்டோகோனியா அதாவது ஸ்பெர்ம் மதர் செல்ஸு டிவைட் ஆகி இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? அதை மைண்டில் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் இங்கே தான் உங்களுக்கு என்ன நடக்குது, இது வரைக்கும் நடந்த டிவிஷன்ஸ் எல்லாமே மைட்டாசிஸ். அப்போ இந்த டிவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா மியாசிஸ் 1. அதுவும் மியாசிஸ் 1 நடந்து 2 உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட் கிடைக்குது. ஓகேங்களா? செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட். எகெயின் இந்த இடத்துல மியாசிஸ் 2 டிவிஷன் நடந்து 4 ஸ்பெர்மாட்டிட் நடக்குது. எத்தனை ஸ்பெர்மாட்டிட் கிடைக்குது? 4. அப்போ ஒரு செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட் டிவைட் ஆனிச்சுன்னா உங்களுக்கு எத்தனை வந்து கிடைக்கும் ஸ்பெர்ம் அப்படின்னா 2 ஸ்பெர்ம் கிடைக்கும். அப்போ ஒரு ஸ்பெர்மட்டோகோனியா அதாவது பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்ஸ் டிவைட் ஆனிச்சுன்னா உங்களுக்கு 4 ஸ்பெர்ம்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? ஒரு ஸ்பெர்மட்டோகோனியா அதாவது பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட் டிவைட் ஆனிச்சுன்னா 4. இந்த ப்ராசஸ் தான் எகெயின் வந்து அந்த ரிமைனிங் உள்ள அந்த ஸ்பெர்மட்டோகோனியா அது ஸ்பெர்ம் மதர் செல்ஸு மறுபடியும் அதோடைய செல் டிவைட் ஆகாமல் அதோட நேச்சுரல் கண்டிஷனுக்கு எகைன் போயிடும். ஓகேங்களா? இந்த ப்ராசஸ் எல்லாமே எங்கே நடக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா இன்சைடு த செமினிஃபெரஸ் டியூபிள்ஸ். ஓகே, 200 லோப்ஸ் பார்த்தோம். ஒவ்வொரு லோப்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 to 3 செமினிஃபெரஸ் டியூபிள்ஸில் இருக்கும். ஒரு செமினிஃபெரஸ் டியூபிள்ஸில் ஒரு ஸ்பெர்மட்டோகோனியா டிவைட் ஆகும்பொழுது 4 ஸ்பெர்ம்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. அப்போ எத்தனை இருக்குன்னு பாருங்க. அதனால தான் மில்லியன் ஸ்பெர்ம்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு இன் த ஹியூமன். ஓகே, நெக்ஸ்ட் கேட்டகரி பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட். அதாவது ஓகே 2 செகண்ட் சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெர்மட்டோசைட்டாக மாறுது. அது வந்து பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட் வந்து பார்த்தீங்கன்னா இன் 2n டிப்ளாய்டு இன் நேச்சர். ஸ்பெர்மட்டோசைட் வந்து n ஃபஸ்ட்டு. ஓகே, இதில் இது செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெர்மட்டோசைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுது அப்படி வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்பெர்மாட்டிட்டாக மாறுது ஒன்று. அப்போ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை ஸ்பெர்மாட்டிட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட் 4 ஸ்பெர்மாட்டிட் ஆர் ஸ்போர் ஃபெர்ம் செல்ஸாக மாறுதான் இந்த டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கவனிங்க, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எ போர்ஷன் ஆஃப் என்னது செமினிஃபெரஸ் டியூபிள்ஸோட கிராஸ் செக்ஷன் கொடுத்துருக்காங்க. கிராஸ் செக்ஷனில் நீங்கள் பார்த்துருக்கிறது ஃபஸ்ட்டு ஸ்பெர்மட்டோகோனியம். இந்த நீங்கள் டயக்ராம் பார்த்தாலே தெரியும். திஸ் இஸ் த ஸ்பெர்ம் மதர் செல். அது டிவைட் ஆகுது மைட்டாசிஸ் முறையில் பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்டாக மாறுது. பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட் எகெயின் மைட்டாசிஸ் டிவிஷனில் செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்டாக கன்வெர்ட் ஆகுது. ஓகே, இப்போ கொஸ்டின்ஸ் என்ன கேட்பாங்க அப்படின்னா பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்டோட குரோமோசோமல் நேச்சர் கேட்பாங்க. ஹேப்ளாய்டா டிப்ளாய்டான்னு. ஹேப்ளாய்டு. அதே போல் செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்டில் உங்களுக்கு வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா இங்கே பார்த்தாலே தெரியும். செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட் அங்கே உங்களுக்கு மியாசிஸ் டிவிஷன் நடந்தது. மியாசிஸ் டிவிஷன் நடக்கிறதுனால அங்கே வந்து உங்களுக்கு செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்
இஸ் ஆல்வேஸ் ஹேப்ளாய்டு. n நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் தான் இருக்கும். அப்புறம் அதுக்கப்புறம் 4 ஸ்பெர்மாட்டிட் கிடைக்கிது. 4 ஸ்பெர்மாட்டிட் உங்களுக்கு எத்தனை ஸ்பெர்ம்ஸாக கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா 4 ஸ்பெர்ம்ஸாக கன்வெர்ட் ஆகும். ஓகே, அப்போ இங்கே இடையில இருக்கக்கூடிய செல்லுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா செர்டோலி செல்ஸ். அந்த செல்லு அந்த ஸ்பெர்முக்கான ஃபுல் ஷேப்பை கொடுக்குது. அந்த ஸ்பெர்முக்கு தேவையான அனைத்து நியூட்ரிஷனையும் கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா செர்டோலி செல்ஸ். ஓகேங்களா? அனதர் ஒன் நம்ம பார்ப்போம். மேல் ஹார்மோன் செக்ரேட் பண்ணது யார் அப்படின்னா இந்த செர்டோலி செல்ஸ். அதுக்கு இன்னொரு பேர் தான் இண்டஸ்ட்ரீஷியல் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த ஸ்டேஜஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஓகே, த நெக்ஸ்ட்டு அனதர் ஒரு ப்ராசஸ் கேட்பாங்க, ஸ்பெர்மியேஷன். ஸோ வாட் இஸ் ஆஃப்டர் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ்? உங்களுக்கு ஸ்பெர்ம் உருவானதுக்கு அப்புறம் ஸ்பெர்ம் ஹெட் ஆர் எம்பர்டட் இன் த செர்டோலி செல்ஸ். செர்டோலி செல்ஸ்னால் எங்கே? அந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன செய்யுது, இருக்கக்கூடிய அந்த செர்டோலி செல்ஸில் எம்பர்டட் இன்சர்ட் ஆகுது ஆர் அட்டாச் ஆகுது டு கெட் நரிஷ்மெண்ட். எதுக்காக? நியூட்ரிஷனுக்காக. ஃபுட்டு அதுக்கு தேவையான நியூட்ரிஷன் எடுத்துக்குது. தென் தே ஆர் ரிலீஸ்டு இன் த லூமன் ஆஃப் செமினிஃபரஸ் டிபிள்ஸ். அதுக்கப்புறம் அது எங்கே மூவ் ஆகி போகுது? அந்த சென்டரில் கேவிட்டிக்கு வந்துடுது. ஸோ இட் இஸ் கால்ட் ஸ்பெர்மியேஷன். இந்த ப்ராசஸ் தெரிஞ்சிடணும். ஸ்பெர்மாட்டிட் எதோட போய் அட்டாச் ஆகுது? செர்டோலி செல்ஸ் ஆர் இண்டஸ்ட்ரீஷியல் செல்ஸில் போய் அட்டாச் ஆகுது. எதற்காக? எந்த பர்பஸ் அப்படின்னா ஃபார் டேக்கிங் நியூட்ரிஷன். ஆஃப்டர் தட் நியூட்ரிஷன் எடுத்ததுக்கப்புறம் அது கேவிட்டி அந்த ஹோலோட சென்டர் பார்ட்டுக்கு போயிடுது, அந்த டியூபோட சென்ட்ரல் பார்ட். ஓகேங்களா? தட் இஸ் கால்ட், அந்த ப்ராசஸுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெர்மியேஷன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், இப்போ வந்து நம்ம கேமிட்டோஜெனிசிஸை ரோல் ஆஃப் ஹார்மோன்ஸ் இன் த ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ். ஸோ இதில் என்னென்ன ஹார்மோன்ஸ்லாம் இந்த ஸ்பெர்மட்டோஜெனிசிஸை ரெகுலேட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த பார்ட்டு கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னா ஹைப்போதலமஸ். ஸோ ஹைப்போதலாமஸ் செக்ரீட் த கோனடோட்ரோபிக் ரிலீசிங் ஹார்மோன்ஸ் ஆர் ஃபேக்டார். கோனடோட்ரோபிக் ரிலீசிங் ஹார்மோன்ஸ் ஆர் ஃபேக்டார். ஸோ கோனடோட்ரோபிக் ரிலீசிங் ஹார்மோன்ஸ் அதோட வேலை என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எதை போய் ஆக்டிவேட் பண்ணி விடுது அப்படின்னா பிட்யூட்டரி. ஓகே, அப்போ மாஸ்டர் ஆஃப் த கிளாண்ட் பிட்யூட்டரியாக நமக்கு தெரியும். ஸோ பிட்யூட்டரி இட் செல்ஃப் கண்ட்ரோல்டு பை த ஹைப்போதலாமஸ். பிட்யூட்டரியை கண்ட்ரோல் பண்ணுறது யார் அப்படின்னா ஹைப்போதலாமஸ் தான். ஸோ செக்ரீட் 2 கோனடோட்ரோபின். ஓகே, அப்போ பிட்யூட்டரி ஆக்டிவேட் ஆகிடுச்சு. 2 ரீப்ரொடக்டிவ் ஹார்மோன்ஸை செக்ரேட் பண்ணுது. கோனடோட்ரோபின்னா ரீப்ரொடக்டிவ் ஹார்மோன்ஸ். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லூட்டினைசிங் ஹார்மோன். இங்கே கவனிங்க, இங்கே தான் கன்ஃபியூஷன் வரும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலிக்கிள் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் எஃப்எஸ்ஹெச். ஓகேங்களா? ஸோ இது வந்து நமக்கு தெரியும். பிட்யூட்டரியில் வந்து பார்த்தா எந்த பார்ட் அப்படின்னா அடினோ ஹைப்போஃபைசிஸ் ரீஜனில் ப்ரொடியூஸ் ஆகுது. நியூரோ ஹைப்போஃபைசிஸில் 2 ஹார்மோன்ஸ் தான் நமக்கு நல்லாவே தெரியும். ஓகேங்களா? ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வாசோப்ரெசின், அனதர் ஒன் இஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடோசின். பட் ஆன்டீரியர் பிட்யூட்டரியில் 6 ட்ராபிக் ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகுது. அதில் 2 தான் ரீப்ரொடக்டிவ் ஹார்மோன்ஸ். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எல்ஹெச், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஃப்எஸ்ஹெச். இந்த கேட்டகரி உங்களுக்கு தெரியணும். இப்போ எது மேலே ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறது பாருங்க. ஓகே, இப்போ லூட்டினைசிங் ஹார்மோன் லேடிக் செல்ஸ் மேலே ஆக்ட் ஆகுது. லேடிக் செல்ஸ் மேலே ஆக்ட் ஆகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எஸ்ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா செர்டோலி செல்ஸ் மேலே ஆக்ட் ஆகுது. ஏன்னா அதோட ஒர்க்கை பாருங்கள். இப்போ லேடிக் செல்ஸ் உங்களுக்கு என்னத்தை செக்ரேட் பண்ணுது அப்படின்னா ஆண்ட்ரோஜன். இந்த ஹார்மோன் உங்களுக்கு என்னத்தை ரெகுலேட் பண்ணுது அப்படின்னா ஸ்டிமுலேட் த, இதுதான் என்னத்தை ஸ்டிமுலேட் பண்ணுது? ஸ்பெர்மட்டோஜெனிசிஸை ஸ்டிமுலேட் பண்ணுது. இது ஒரு ட்ராக். ஓகேங்களா? லேடிக் செல்ஸ் இது. அனதர் ஒன் இஸ் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஷியல் செல்ஸ். ஓகே, செர்டோலி செல்ஸ் அதான் நியூரிஷ்மெண்ட் கொடுக்குது. ஸோ ஸ்டிமுலேட் த செக்ரேஷன் ஆஃப் ஃபேக்டார் ஃபார் என்னது? ஸ்பெர்மியோஜெனிசிஸ். ஸ்பெர்மியோஜெனிசிஸ்க்கு தேவையான ஃபேக்டரை செக்ரேட் பண்ணுது. அப்போ எஃப்எஸ்ஹெச் எல்எஸ்ஹெச்சோட ரோல் நமக்கு தெரியணும். இது யார் ரெகுலேட் பண்ணுறா? ஹைப்போதலாமஸ். அது என்னத்தை ரிலீஸ் பண்ணுதுன்னு கேட்பாங்க. ஜிஎன்ஆர்ஹெச், கொனடோட்ரோபிக் ரிலீசிங் ஹார்மோன். அது பிட்யூட்டரி மேலே போய் ஆக்ட் பண்ணுது.
அது 2 கைண்ட்ஸ் ஆஃப் ஹார்மோன்ஸை செக்ரேட் பண்ணுது. ஒன்று எல்ஹெச், இன்னொன்று எஃப்எஸ்ஹெச். எல்ஹெச் லேடிக் செல்ஸ் மேலே ஆக்ட் ஆகுது, எஃப்எஸ்ஹெச் செர்டோலி செல்ஸ் மேலே ஆக்ட் ஆகுது. லேடிக் செல்ஸ் ஆண்ட்ரோஜனை செக்ரேட் பண்ணுது, அல்லது அதுக்கு இன்னொரு பேர் டெஸ்டோஸ்டிரான். டெஸ்டிஸ்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகிறதுனால டெஸ்டோஸ்டிரான். மேலில் ஒரே ஒரு ஹார்மோன்ஸ் தான் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேங்களா? அதில் கன்ஃபியூஷன் வேணாம், பேர் தான் வேறு வேறு இருக்கும். ஃபீமேலில் தான் 2 ஹார்மோன்ஸ், ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஸ்பெர்மட்டோசோமா. ஸோ இதோட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெர்மோட இது வந்து பார்த்தீங்கன்னா 3 பார்ட்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று ஹெட் பார்ட்டு, இன்னொன்று மிடில் பார்ட்டு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டெயில் பார்ட். ஸோ இந்த ஹெட் பார்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். த ஹெட் பார்ட் ஃபுல்லி கவர்டு பை த பிளாஸ்மா மெம்பரின். அதோட டிப் ரீஜனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்ரோசோம் இருக்குது. அந்த அக்ரோசோமில் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓவத்தை பெர்சியூவ் பண்ணக்கூடிய, ஹோல்ட் பண்ணக்கூடிய என்சைம் இருக்குது. அந்த என்சைம் பேர் தான் ஹைலுரானிடேஸ். அதை நம்ம பார்க்க போகிறோம். ஆஃப்டர் தட் உங்களுக்கு மிடில் பார்ட், அதாவது அந்த ஹெட் ரீஜனோட சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் இருக்குது. தே ஆர் ஆல்வேஸ் கேரி எ n நம்பர் ஆஃப் குரோமோசோம், ஹேப்ளாய்டு குரோமோசோம் இருக்குது. அதை சுற்றி சைட்டோபிளாசம்லாம் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம், நெக் ரீஜன். நெக் ரீஜன் இஸ் ஷார்ட் ரீஜன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரியோல் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஒன்று ப்ராக்சிமல் சென்ட்ரியோல், ஒன்று டிஸ்டல் சென்ட்ரியோல்னு சொல்லுவாங்க. ப்ராக்சிமல் சென்ட்ரியோல் வந்து பார்த்தீங்கன்னா டுவோர்ட்ஸ் ஹெட் ரீஜனை நோக்கி இருக்கும். டிஸ்டல் சென்ட்ரியோல் வந்து பார்த்தீங்கன்னா டெயில் ரீஜனை உருவாக்குறது தான் அந்த டிஸ்டல் சென்ட்ரியோல். அதை நம்ம பார்க்கலாம். ஆஃப்டர் தட் மிடில் ரீஜனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைட்டோகாண்ட்ரியா ஆர் ப்ரெசன்ட். ஸோ மைட்டோகாண்ட்ரியா பற்றி உங்களுக்கு தெரியும். மைட்டோகாண்ட்ரியா இஸ் ஆல்வேஸ் என்னது, கிவ் த எனர்ஜி, பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் நம்ம படிச்சிருக்கோம், எனர்ஜியை கொடுக்குறது. ஸோ ஸ்பெர்ம் வந்து ஸ்விம் பண்ணுறதுக்கு தேவையான ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் எனர்ஜியை கொடுக்குறது யார் அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியா. ஆஃப்டர் தட் டெயில் இருக்குது. டெயில் என்ன எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஃபார்வேர்டு மூவ்மெண்ட், அந்த ஸ்லாஷிங் மூவ்மெண்ட், அது ஸ்விம் பண்ண ஃப்ரண்ட் சைடு நோக்கி ஸ்பெர்ம் போயிட்டு இருக்கும். ஸோ த மெச்சூர் ஸ்பெர்ம் இஸ் அபவுட், அதில் சைஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 60 மியூ, அதாவது 0.06 மில்லிமீட்டர் லாங். அதோட சைஸ் அவ்வளோதான். இட் இஸ் எ மைக்ரோஸ்கோபிக் வியூடு பார்ட்டிக்கிள். ஸோ ஸ்பெர்ம் இஸ் என்வலப்ட் பை த பிளாஸ்மா மெம்பரேனால கவர் ஆகிருக்கு. ஸ்பெர்ம் ஹேஸ் 3 ரீஜன். என்னென்ன ரீஜன்? ஹெட்டு, மிடில் பீஸு, டெயில். அதை பார்த்தோம். ஸோ கம் டு த பாயிண்ட். இங்கே நீங்கள் பார்க்கும்பொழுது அதை ஹெட் ஹோல் லெங்க்த்தை வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே கொடுத்துட்றாங்க. அந்த 6 மில்லியமோட லெங்க்த்தை பாருங்கள். இதில் மேக்ஸிமம் எண்டு பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 மில்லியம், பிரின்சிபல் பீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50 மில்லியம், மிடில் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 மில்லியம், ஹெட் ரீஜன் வந்து பார்த்தீங்கன்னா 5 மில்லியம். அந்த ஹெட் ரீஜனில் தான் உங்களுக்கு முக்கியமான பார்ட் எல்லாமே இருக்குது. அப்புறம் ஸ்பெர்ம் வந்து ஒரு ஓவத்துக்குள்ளே போகும்பொழுது எந்த பார்ட்டு மட்டும் போகும் அப்படின்னா மூவ் ஒன்லி த அக்ரோசோமல் அண்ட் நியூக்ளியஸ், இது மட்டும்தான் போகும். மைட்டோகாண்ட்ரியாவோட கட் ஆகிடும். ரிமைனிங் உள்ள பார்ட்லாம் உள்ளே என்ட்ரு ஆகாது. ஏன்னா குரோமோசோமல் பார்ட் தான் உள்ளே என்ட்ரு ஆகும். அதை நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டு. ஸோ இந்த ஹெட்டு வந்து பார்த்தா என்ன ஷேப்பில் இருக்குது அப்படி வந்து பார்த்தா இட் இஸ் ஓவல் இன் ஷேப். ஓகேங்களா? ஸோ ஃபார்ம்டு ஆஃப் நியூக்ளியஸ் அண்டு அக்ரோசோம். இது எதால் உருவாயிருக்குன்னா நியூக்ளியஸ் இருக்குது சென்டரில், அதுக்கு மேலே அக்ரோசோம்ங்கிறது உங்களுக்கு தெரியும். அக்ரோசோம் இஸ் ஃபார்ம்டு ஃப்ரம், இது 1 மார்க்கு. அக்ரோசோமை உருவாக்குறது யார் அப்படின்னா கோல்கே காம்ப்ளெக்ஸ். நோட் பண்ணிங்க. கோல்கே காம்ப்ளெக்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த செல் ஆர்கனல். அந்த அக்ரோசோமில் தான் இட் கண்டெய்ன்ஸ் லைட்டிக் என்சைம். அந்த லைட்டிக் என்சைம் பேர் தான் ஹைலுரானிடேஸ். டேஸ் அப்படிங்கன்னு சொல்லுவாங்க, ஹைலுரானிடேஸ். இது என்ன பண்ணும் அப்படின்னா ஓவம் வந்து இஸ் மேடப் ஆஃப் அந்த கிரானுலோசா செல்ஸ். ஒவ்வொரு கிரானுலோசா செல்ஸும் உங்களுக்கு எதால் அட்டாச் ஆகிருக்கும் அப்படின்னா ஹைலுரானிக் ஆசிடால் அட்டாச் ஆகிருக்கும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா கிரானுலோசா செல்ஸ் அப்படின்னு வச்சுங்களேன். இது ஓவத்தோட அவுட்டரில். அப்போ ஸ்பெர்ம் உங்களுக்கு போகும்போது இதை வந்து என்ன செய்யணும், உங்களுக்கு பெர்சீவ் பண்ணிட்டு உள்ளே நுழையணும் இல்லையா? அப்போ அந்த அட்டாச்மெண்ட்டு ஹைலுரானிக் ஆசிடை பிரித்து விட்டாகணும். அப்போ ஹைலுரானிக் ஆசிடை பிரித்து விடுறதுக்கு தான் இந்த லைட்டிக் என்சைம், அது பேர் தான் ஹைலுரானிடேஸ். அப்போ ஹைலுரானிடேஸ் என்ன பண்ணுது, அந்த கிரானுலோசா செல்ஸை, அதாவது கரோனா ரேடியேட்டா, சோனா பெல்லிசுடா இதெல்லாம் அட்டாச்சில் இருக்கு இல்லையா, அதை ரிமூவ் பண்ணிட்டு உள்ளே போகிறதுக்கு யூஸ் ஆகும். பிஹைண்ட் த ஹெட் இஸ் எ நெக். ஹெட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னா நெக் ரீஜன்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மிடில் பீஸ். ஓகே, ஸோ மிடில் பீஸ்
அதாவது நெக் ரீஜனில் சொல்லியிருப்போம் 2 கைண்ட்ஸ் ஆஃப் சென்ட்ரியோல் இருக்குது. ஒன்று ப்ராக்சிமல் சென்ட்ரியோல், இன்னொன்று டிஸ்டல் சென்ட்ரியோல். ப்ராக்சிமல் சென்ட்ரியோல் ஹெட் ரீஜனை நோக்கி இருக்கும். டிஸ்டல் சென்ட்ரியோல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெயில் ரீஜன், அந்த டெயில் ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை மைண்டில் வச்சுங்க, இங்கே சொல்லலை. நெக்ஸ்ட் மிடில் பீஸ் இஸ் கம்போஸ்ட் ஆஃப், மிடில் பீஸில் என்ன இருக்குது அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சியல் ஃபிலமெண்ட் சரௌண்டட் பை த மைட்டோகாண்ட்ரியா அண்ட் சைட்டோபிளாசம். ஸோ மைட்டோகாண்ட்ரியா ப்ரொடியூஸ் எனர்ஜி ஃபார் த ஸ்பெர்ம் மோட்டிலிட்டி. அப்போ ஒரு ஸ்பெர்ம் வந்து மொட்டைலாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு எனர்ஜி வேணும் அப்படின்னா யார் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுறா அப்படின்னா இந்த மைட்டோகாண்ட்ரியா. ஏடிபி ப்ரொடக்ஷன் எங்கே நடக்குது அப்படின்னா இந்த மைட்டோகாண்ட்ரியா தான் நடக்குது. நெக்ஸ்ட்டு டெயில். ஸோ டெயில் இட் கன்சிஸ்ட் ஆஃப் எ சென்ட்ரல் ஆக்சியல் ஃபிலமெண்ட். ஓகேங்களா, இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும் சென்ட்ரலில் உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஒரு ஆக்சியல் ஃபிலமெண்ட். ஓகே, இதான் இந்த ஸ்லாஷிங் மூமெண்ட்டை கொடுக்குது. ஸ்பெர்ம் மூவ்ஸ் இன் த ஃப்ளூயிட் மீடியம். ஓகேங்களா, ஸ்பெர்ம்ஸ் எப்படி மூவ் ஆகுது இந்த ஃப்ளூயிட் மீடியம் அண்டு எங்கே போகுது அப்படின்னா ஃபீமேல் ஜெனிட்டல் ட்ராக் பை த அண்டுலேட்டிங் மூமெண்ட் ஆஃப் த டெயில். அண்டுலேட்டிங்னா இந்த ஸ்லாஷிங் மூமெண்ட், சாட்டை இயக்கம்னு சொல்லுவாங்க. அந்த மூமெண்ட்டில் உங்களுக்கு மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டில் ப்ரொடியூஸ் ஆகி மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டில் ஸ்விம் பண்ணி ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டு போயிட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீமேல் கேமிட்டோட ஃபியூஸ் ஆகும். அதான் அதோடைய எய்ம். ஸோ நெக்ஸ்ட் த ஹியூமன் மேல் எஜாக்குலேட் அபவுட், இது ஒரு மார்க்கு. ஒரு எஜாக்குலேஷன் அப்போ உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெர்ம்ஸ் வந்து இப்போ வெளில ரிமூவ் பண்ணுறாங்க, ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா நியர்லி 200 to 300 மில்லியன் ஸ்பெர்ம்ஸ் டியூரிங் ஏ காய்டஸ். ஸோ ஃபார் நார்மல் ஃபெர்டிலிட்டி அட்லீஸ்ட் அதில் வந்து நார்மலாக ஒரு ஃபெர்டிலிட்டி நடக்கணும்னா உங்களுக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60% ஆஃப் த ஸ்பெர்ம் மஸ்ட் ஹேவ் நார்மல் ஷேப் அண்டு சைஸ் இருக்கணும். இதில் 100%ல் 60%. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு 40 ஆஃப் தம் மஸ்ட் ஷோ விகரஸ் மோட்டிலிட்டி. ஓகேங்களா, விகரஸ் மோட்டிலிட்டி இருக்கணும். இந்த கவுண்டிங் வந்து ரெடியூஸ் ஆனிச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா இஸ் இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஆர்டி ரீப்ரொடக்டிவ் அசசிவ் டெக்னாலஜி மூலயமா தான் அவங்க வந்து யங் ஒன்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அவங்க வந்து நார்மலாக யங் ஒன்ஸை என்ன செய்ய முடியாது, ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு 1 மார்க் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பெர் எஜாக்குலேஷன் அப்போ எவ்வளோ மேல் வந்து ஸ்பெர்ம்ஸை ப்ரொடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா 200 to 300 மில்லியன், பில்லியன் கிடையாது மில்லியன். நெக்ஸ்ட்டு அதில் 60% வந்து பார்த்தா நார்மல் ஷேப் இருக்கணும். அதாவது ஹெட்டு, மிடில் பீஸு, டெயில், இது 3 இருக்கணும் 60%. அதில் உங்களுக்கு 40% வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட்டு மூமெண்ட், நல்ல விகரஸ் மூமெண்ட் இருக்கணும். ஃபாஸ்ட்டாக ஸ்விம் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்கணும். அப்போ தான் ஃபெர்டிலிட்டி அப்படிங்கிறது நடக்கும், ஃபெர்டிலைசேஷன்ஸ். ஓகே, இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அது ஸ்பெர்ம்ஸ் நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா கேமிட்டோஜெனிசிஸில் செகண்ட் பார்ட், ஃபீமேலில் நடக்கக்கூடிய பார்ட்டு ஊஜெனிசிஸ். ஸோ ஊங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஓவம் ஃபார்மேஷன் ஆஃப் என்னது ஃபார்மேஷன் அண்ட் மெச்சுரேஷன் ஆஃப் த ஓவம், தட் இஸ் கால்டு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா ஊஜெனிசிஸ் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. ஃபார்மேஷன் அண்ட் மெச்சுரேஷன் ஆஃப் த ஓவம். ஸோ இட் டேக்ஸ் பிளேஸ் இன் த கிராஃபியன் ஃபாலிக்கல். அப்போ கிராஃபியன் ஃபாலிக்கல்ஸுங்கிறது உங்களுக்கு என்ன அப்படின்னா இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஃபாலிக்கிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக குரோ ஆகிட்டு இருக்கும். இது பிரைமரி ஃபாலிக்கிள்ஸ்னு வச்சுங்க, இது செகண்டரி ஃபாலிக்கிள்ஸ், இது டெஸ்டியரி ஃபாலிக்கிள்ஸ். அது உள்ள தான் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஓவம் வந்து இருக்கும். எல்லா ஃபாலிக்கிள்ஸ்குள்ளேயும் என்ன இருக்கும், ஓவம் இருக்கும். அந்த டெஸ்டியரி ஃபாலிக்கிள்ஸ் என்ன செய்யும் அப்படின்னா ரப்சர் ஆகும். அந்த டெஸ்டியரி ஃபாலிக்கிள்ஸ் இன்னொரு பேர் தான் கிராஃபியன் ஃபாலிக்கிள்ஸ். அது ரப்சர் ஆகி அது ஓவம் வந்து ரிலீஸ் ஆகும். ஓகே, இந்த ஊஜெனிசிஸுக்கும் இந்த மென்சுரல் சைக்கிளுக்கும் இட் இஸ் ரிலேட்டட். ஏன்னா இந்த மென்சுரல் சைக்கிள் அப்போ தான் உங்களுக்கு ஓவம் ஃபார்மேஷனுங்கிறது அந்த ப்ராசஸ்ங்க நடந்துட்டு இருக்கு. எப்போ உங்களுக்கு வந்து அந்த சைக்கிள் நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன், அந்த ஃபார்மேஷன் ஆகக்கூடிய ஓவம் ஃபெர்டிலைஸ் ஆகலைன்னா அந்த சைக்கிள் எங்களுக்கு உங்களுக்கு அக்கர்ஸ் ஆகும். ஓகே, இப்போ ஸ்டெப் 1 by 1 பார்க்கலாம். இட் டேக்ஸ் பிளேஸ் இந்த கிராஃபியன் ஃபாலிக்கல்ஸ். கிராஃபியன் ஃபாலிக்கல்ஸுங்கிறது 3 ஸ்டேஜஸ் சொல்லிட்டேன், பிரைமரி, செகண்டரி, டெஸ்டியரி கிராஃபியன் ஃபாலிக்கல். ஓகே, ஸோ ஊஜெனிசிஸ் இட் இனிஷியேட் இன் த எம்பரியானிக் ஸ்டேஜ். நல்லா தெரிஞ்சுங்க, மதருக்கு ஒரு எக்ஸ் குரோமோசோம், ஃபாதர்லேருந்து வரக்கூடிய எக்ஸ் குரோமோசோம், 2 எக்ஸ் குரோமோசோம் சேர்ந்ததுன்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா ஃபீமேல் பேபி.
அதே வந்து மதர்ட்டேருந்து எக்ஸ் குரோமோசோம், ஃபாதர்ட்டேருந்து ஒய் குரோமோசோம் வந்ததுன்னா அது மேல் பேபி. இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலை. இப்போ டியூரிங் த காய்டஸ் அப்போ ஏன்னா மேல் தான் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஸை டிட்டர்மைன் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்டார், நாட் ஃபீமேல். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு அந்த எம்பிரியானிக் ஸ்டேஜ் அம்மா கூட வயிற்றுக்குள்ள பெண் குழந்தை உருவாகும் பொழுதே ஊகோனியா, ஓகேங்களா, ஆர் ஃபார்ம்டு வித்தின் த ஓவரி, அந்த ஃபீமேலுடைய அந்த ஓவரியில் உங்களுக்கு ஃபார்மேஷன் ஆயிடுச்சு. அதாவது எக் மதர் செல் உருவாயிடுது. உருவானது தான் நோ மோர் ஊகோனியா ஆர் ஃபார்ம்டு அண்ட் ஆடேடு ஆஃப்டர் பர்த். பிறக்கிறதுக்கு முன்னாடி எல்லா ப்ராசஸும் நடந்துருது. நல்லா தெரிஞ்சுங்க. குழந்தை வர்றதுக்கு முன்னாடி அதோடைய ஓவரியில், அதாவது ஓவமுடைய மதர் செல்ஸ் தான் ஊகோனியா அப்படிங்கிறது, ஓவத்துடைய மதர் செல்ஸ். அது வந்து உங்களுக்கு அந்த கரு டெவலப் ஆகும்பொழுதே அம்மா கூட வயிற்றுக்குள்ளே டெவலப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அது ஆடிங் ஆகாது. மேலுக்கு வேறு ப்ராசஸ், ஃபீமேலுக்கு வேறு ப்ராசஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கவனிங்க. ஊகோனியா மல்டிப்ளை டு ஃபார்ம் பிரைமரி ஊசைட். ஓகேங்களா? ஊகோனியா என்ன செய்யுது அப்படின்னா மறுபடியும் என்னத்தை ப்ரொடியூஸ் பண்ணது, டிவைட் ஆகி பிரைமரி ஊசைட்டை உருவாகுது. தே என்டர் ப்ரோஃபேஸ் 1, செல் டிவிஷன் உள்ள ப்ரோஃபேஸ் 1க்கு என்டர் ஆகுது ஆஃப் த மியாசிஸ் அண்ட் கெட் டெம்பரவரி அரெஸ்டட் அட் திஸ் ஸ்டேஜ். அப்போ ஒரு ஃபீமேல் பேபி இருக்காங்க அப்படின்னா பிஃபோர் த என்னது உங்களுக்கு வந்து ஏஜஸ் அட்டன் பண்ணுறது, அந்த பியூபர்ட்டி அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க எந்த ஸ்டேஜஸில் ஓவம் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி ஊசைட் கண்டைனில் தான் இருக்கும். பிரைமரி ஊசைட் அது எங்கே என்ட்ரு ஆகி இருக்கும் அப்படின்னா ப்ரோஃபேஸ் 1ல் என்ட்ரு ஆகி ஸ்டாப் ஆகிருக்கும். ஃபர்தர் ப்ராசஸ்லாம் உங்களுக்கு எப்போ ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபீமேல் பேபி ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அந்த ப்ராசஸ்லாம் நடக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், ஈச் பிரைமரி ஊசைட், அதாவது அந்த ஊசைட் இருக்கு இல்லையா, பிரைமரி ஊசைட் கெட் சரௌண்டட் பை த லேயர். அப்போ நம்ம டயக்ராமோட இது பண்ணலாம். இப்போ ஒரு பிரைமரி ஊசைட்டை சுற்றியும் உங்களுக்கு யார் உருவாயிடுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் வந்து உருவாயிடுது அப்படிங்கிறாங்க. ஓகே, இதான் ஒரு லேயர்னு வச்சுங்க. உள்ளே வந்து யார் இருக்கா அப்படின்னா பிரைமரி ஊசைட். ஸோ பிரைமரி ஊசைட் அது பேர் கிரானுலோசா செல்ஸ். கிரானுலோசா அப்படின்னா கிரானியூல்ஸ், துகள்களுடைய அந்த செல்ஸ் வந்து ஃபுல்லாக சுற்றி அந்த பிரைமரி ஊசைட்டை சுற்றி ஃபார்ம் ஆகுது. ஸோ டு ஃபார்ம், இதுதான் பிரைமரி ஃபாலிக்கல். அப்போ பிரைமரி ஃபாலிக்கல்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய ஓவம் எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. பிரைமரி ஊசைட்டுங்கிறத தெளிவாக சொல்லிடுங்க. ஓகே, அப்போ எப்போ ஃபர்தர் டிவிஷன் எப்போ ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். மெனி பிரைமரி ஃபாலிக்கல் டீஜெனரேட் டியூரிங் த ஃபேஸ் ஃப்ரம் த பர்த் டு பியூபர்ட்டி. நல்லா தெரிஞ்சுங்க. உங்களுக்கு அந்த அந்த ஓவத்துடைய மதர் செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயே உருவாகிடுது, அந்த எம்ப்ரியானிக் ஸ்டேஜிலே உருவாகிடுது ஒன்று. ஆஃப்டர் தட் ஆட் ஆகுமானா ஆட் ஆகாது. இது செகண்டு. தேர்டு கேட்டகரி, அந்த பிரைமரி ஊசைட்டை சுற்றி உங்களுக்கு கிரானுலோசா செல்ஸ் வருது, சச்சஸ் பிரைமரி ஃபாலிக்கல்ஸ். அப்போ குழந்தை வந்து ஒரு ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், அது ஏஜ் வந்து ஒரு 12th ஆகுது அப்படின்னா, அந்த பெரிய பொண்ணா ஆகுது, அது பியூபர்டல் ஸ்டேஜ் வருது அப்படின்னா மெனி பிரைமரி ஃபாலிக்கல் டீஜெனரேட் ஆகிடுதுப்பா. ஓகேங்களா? டியூரிங் த ஃபேஸ் ஃப்ரம் த பர்த் டு பியூபர்ட்டி, ஏஜ் அட்டன், குழந்தையிலேருந்து ஒரு பெரிய பொண்ணு ஆகிற வரைக்கும். தேர்ஃபோர் அட் பியூபர்ட்டி ஒன்லி, இது 1 மார்க்கு. எவ்வளவு தான் பிரைமரி ஃபாலிக்கல்ஸ் இருக்கும் அப்படின்னா 60,000 to 80,000 பிரைமரி ஃபாலிக்கல்ஸ் ஆர் லெஃப்ட் இன் த ஓவரி, இன் ஈச் ஓவரி. அப்போ ஒவ்வொரு ஓவரியிலையும் 60,000 to 80,000 என்ன இருக்கும் உங்களுக்கு, பிரைமரி ஃபாலிக்கல்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதுக்கு மேலே இருக்காது. பட் இது எல்லாமே ப்ரொடியூஸ் ஆகுமானா ஆகாது. நெக்ஸ்ட் கவனிங்க. டெவலப்மெண்டல் ஆஃப் த ஓவாரியன் ஃபாலிக்கிள்ஸ் 1 by 1 கொடுத்துட்டாங்க. இப்போ பிரைமரி ஃபாலிக்கிள்ஸ், அந்த பிரைமரி ஃபாலிக்கிள்ஸ்குள்ளே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி ஊசைட்ஸ். பிரைமரி ஃபாலிக்கிள்ஸில் இருக்கிறது யார் அப்படின்னா பிரைமரி ஊசைட். டெவலப்மெண்ட் ஆஃப் த ஓவாரியன் ஃபாலிக்கிள்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஓவாரியன் ஃபாலிக்கிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி ஃபாலிக்கிள்ஸ்னால் என்ன அப்படின்னு பாருங்கள். ஒரு பிரைமரி ஃபாலிக்கிள்ஸ் உள்ளே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி ஊசைட். அதை சுற்றி இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரானுலோசா செல்ஸ்.
Okay, so a layer of granulosa cell surrounding a primary oocyte. A layer அப்படின்னா ஒரு அடுக்கு தான், ஒரு லேயர் தான் உங்களுக்கு பிரைமரி oocyte சுற்றி இருக்கு. அடுத்தது செகண்டரி ஃபாலிக்கல், ஏன்னா டெவலப்மெண்ட் ஆகிட்டே வரும். செகண்டரி ஃபாலிக்கல்ஸ்குள்ளே இருக்கிறதும் யார் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரைமரி oocyte தான் இருக்கும். தேர் இஸ் நோ ஃபர்தர் மூமெண்ட். பிரைமரி oocyte அப்படியே தான் இருக்கும், அந்த ப்ரோஃபேஸ் ஒன்றுலேயே இருக்கும். ஸோ மோர் லேயர் ஆஃப் கிரானுலோசா செல்ஸ் அண்ட் எ நியூ தீக்கானா லேயர், நியூ தீக்கா சரௌண்டிங் த பிரைமரி oocyte. அப்போ இது உள்ளது யாரு? பிரைமரி oocyte தான் உள்ளே இருக்குது. பட் உங்களுக்கு எது தான் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இந்த தீக்கா லேயர்ஸ் அதை இருக்க சுற்றி கிரானுலோசா செல்ஸோட நம்பர்ஸ் தான் அதிகமாகுது. ஓகேங்களா? ஸோ கிரானுலோசைட்ஸ், கிரானுல்ஸ், அப்புறம் கிரானுலோசா செல்ஸ், அப்புறம் சோனா பெல்லுசிடா, இந்த பிரைமரி ஊசைடை சுற்றி இருக்கக்கூடிய சோனா பெல்லுசிடா, இந்த லேயர்ஸ் தான் அதிகமாகுது. பட் அது உள்ளே இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி ஊசைட் தான். நெக்ஸ்ட் டெஸ்டியரி ஃபாலிக்கிள், இதுக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபியன் ஃபாலிக்கிள்ஸ்னு சொல்லுவாங்க. டெஸ்டியரி ஃபாலிக்கிள்ஸ் ஆர் அதர்வைஸ் கால்டு கிராஃபியன் ஃபாலிக்கிள்ஸ். ஆனால் உங்களுக்கு இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிராஃபியன் ஃபாலிக்கிள்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம லேட்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ என்ன ஆகுது அப்படி வந்து பார்த்தீங்கன்னா fluid filled cavity that is called antrum. fluid filled cavityக்கு பேர் என்னது? antrum develops the theca layer. அதாவது உள்ளார வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன உருவாகுது அப்படின்னா ஒரு கேவிட்டி மாதிரி உருவாகுது பாருங்க. இந்த கேவிட்டிக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆண்ட்ரம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இந்த கேவிட்டிக்கு பேர் என்னது? ஆண்ட்ரம். ஸோ அந்த கேவிட்டி உருவாகுது. அந்த கேவிட்டி உருவாகும் பொழுது இட் புஷ் த பிரைமரி, அந்த என்ன இருக்குது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரைமரி oocyte ஒரு பக்கமாக அந்த 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 ஃபாலிக்கிள்ஸ் ஓரமாக தள்ளுது. அப்போ சென்ட்ரலில் உள்ள அந்த பிரைமரி உங்களுக்கு அந்த oocyte கார்னர் ரீஜனுக்கு வந்துடுது. ஓகே, அப்போ ஆண்ட்ரம் அது வந்து தீக்கா இன்டர்னான்னு சொல்லுவாங்க, இது தீக்கா எக்ஸ்டர்னா, அப்புறம் கிரானுலோசா செல்ஸ். ஸோ fluid filled cavity antrum develops, தீக்கா லேயர் ஃபார்ம், இன்னர் தீக்கா இன்டர்னா, அவுட்டர் தீக்கா எக்ஸ்டர்னா, 3 லேயர்ஸாக வந்துடுது. தீக்கா இன்டர்னா, தீக்கா எக்ஸ்டர்னா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனதர் ஒரு லேயர் வந்து உருவாகும். அதை நம்ம பார்க்கலாம். இப்போ கிராஃபியன் ஃபாலிக்கிள்ஸ், அதாவது டெஸ்டியரி ஃபாலிக்கிள்ஸ் கொஞ்சம் மெச்சூர் ஆகி என்னவா வருதுன்னு சொல்லியிருக்காங்க, கிராஃபியன் ஃபாலிக்கிள்ஸாக வருது. ஸோ ஃபுல்லி மெச்சூர்டு ஃபாலிக்கிள் தான் கிராஃபியன் ஃபாலிக்கிள்ஸ். இப்போ இங்கே என்னென்ன லேயர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவும் பார்க்கும்போது நமக்கு கிளியராக தெரியும். தீக்கா எக்ஸ்டர்னா, தீக்கா இன்டர்னா, ஆண்ட்ரம்னா கேவிட்டி, கிரானுலோசா செல்ஸ். எஸ், அந்த பிரைமரி oocyte சுற்றி இருக்கக்கூடிய செல்ஸுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கரோனா ரேடியேட்டா. ஓகேங்களா? அதற்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுக்காங்க? குமுலஸ்னா அது ஊஃபோரஸ்னால் அது ஸ்டாக். ஸோ இந்த கேட்டகரி இருக்குது. இப்போ நீங்கள் மைண்டில் செட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா உங்களுக்கு கிராஃபியன் ஃபாலிக்கிள்ஸ் உள்ளே இருக்கிறதும் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரைமரி oocyte தான். தேர் இஸ் நோ ஃபர்தர் டிவிஷன் அக்கர்ஸ். பட் எது உங்களுக்கு மாடிஃபைட் ஆகுது அப்படின்னா அந்த பிரைமரி oocyte சுற்றி இருக்கக்கூடிய கிரானுலோசா செல்ஸ் தான் உங்களுக்கு தீக்கா இன்டர்னா, தீக்கா எக்ஸ்டர்னா, கரோனா ரேடியேட்டா இதெல்லாம் உருவாகுது. மற்றபடி அந்த நியூக்ளியஸ் டிப்ளாய்டு நேச்சரில் பிரைமரி oocyte தான் இருக்கும். அதை நீங்கள் மறக்கக்கூடாது. தென் நெக்ஸ்ட், ஸோ பிரைமரி oocyte இன் டெஸ்டியரி ஃபாலிக்கிள், அதாவது கிராஃபியன் ஃபாலிக்கிளில் அந்த பிரைமரி oocyte என்ன நடக்குது அப்படின்னா க்ரோ, வளருது, அண்டர்கோஸ் ஃபர்ஸ்ட் அன்ஈக்குவல் மியாட்டிக் டிவிஷன். அன்ஈக்குவல் அப்படின்னா இதாங்க உங்களுக்கு ஓவத்துடைய மதர் செல் ஊகோனியா. ஓகே, அது வந்து டிவைட் ஆகுது அன்ஈக்குவல், ஒரு செல்லு சின்னதாகவும் ஒரு செல்லு பெருசாகவும் அப்படிங்கிற மைண்டில் வச்சுங்க. ஸோ unequal division of by meiotic division to form large haploid secondary oocyte. லார்ஜ் ஹேப்ளாய்டு, ஏன்னா இங்கே என்ன டிவிஷன் நடக்குது அப்படின்னா மியாட்டிக் டிவிஷன், அது ரொம்ப முக்கியம். அண்டு டினி ஃபஸ்ட்டு போலார் பாடி, இது போலார் பாடி, இது போலார் பாடிங்கிறது டீநேச்சர் ஆகிடும். ஓகே, அப்போ அந்த பிரைமரி oocyte இந்த டெஸ்டியரி ஃபாலிக்கிள் நோட் பண்ணிங்க, என்ன டிவிஷன் அப்படிங்கிறத கேட்பாங்க. மியாட்டிக் டிவிஷன் என்னவா உருவாகுது? ஹேப்ளாய்டு செகண்டரி oocyte மாறுது. அப்போ பிரைமரி oocyte ஆர் கன்வெர்டட் இன்டு த செகண்டரி oocyte அண்ட் டினி ஸ்மால் சைஸ் போலார் பாடி. போலார் பாடிங்கிறது ஒரு வெஸ்டிஜியல் ஒரு செல்ஸ், அது வந்து டீநேச்சர் ஆகிடும், அது வந்து ரப்சர் ஆகி போயிடும். நெக்ஸ்ட்,
ஸோ செகண்டரி oocyte என்ன ஆகுது அப்படின்னா ரிட்டைன் த நியூட்ரியன் ரிச் சைட்டோபிளாசம் ஆஃப் த பிரைமரி oocyte. கவனிங்க, அது எங்கே இருக்குது அப்படி வந்து பார்த்தோன்னா செகண்டரி oocyte ரிட்டைன் எங்கேயே இருக்குது அப்படின்னா நியூட்ரியன் ரிச் சைட்டோபிளாசம். ஓகேங்களா, நியூட்ரியன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய சைட்டோபிளாசம் ஆஃப் த பிரைமரி oocyteகுள்ளேயே இருக்குது. அதுக்குள்ளேயே தான் இருக்குது, அந்த செல்ஸ்குள்ளேயே தான் இருக்குது. ஓகேங்களா, ஏன்னா அது இப்போ பிரைமரி oocyte வந்து செகண்டரி oocyte கன்வெர்ட் ஆகிட்டு இருக்குது. அதோட பிளேஸ் வந்து அங்கே தான், அந்த சைட்டோபிளாசத்தை தான் இருக்குது. தட் இஸ் கால்டு சைட்டோபிளாசம் பிளாசம் சொல்லுவாங்க. இட் இஸ் அன்னோன் தட் வெதர் த ஃபர்ஸ்ட் போலார் பாடி டிவைட்ஸ் ஃபர்தர் ஆர் டீஜெனரேட். அது இன்னும் யாரும் கண்டுபிடிக்கல. ஆனால் ஆக்சுவலி அது டீஜெனரேட் ஆகிடுன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு ஊஜெனிசிஸில் ஒரு ஓவம் தான் ஃபார்மேஷன் ஆகும். மைண்டில் வச்சுங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த போலார் பாடி உங்களுக்கு டிவிஷன் ஆகிடுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. செகண்டு, த டெஸ்டியரி ஃபாலிக்கிள்ஸ் என்ன செய்யுது அப்படின்னா ஃபர்தர் சேஞ்சஸ் இன்டு த மெச்சூர் ஃபாலிக்கிள்ஸ், அதுதான் கிராஃபியன் ஃபாலிக்கிள்ஸ். த செகண்டரி oocyte ஃபார்ம் எ நியூ மெம்பரைன். ஓகேங்களா, இப்போ செகண்டரி ஃபாலிக்கிள்ஸ் நம்ம பார்த்தோம். பிரைமரி ஃபாலிக்கிள்ஸை கன்வெர்ட் இன்டு த செகண்டரி ஃபாலிக்கிள்ஸ், சாரி செகண்டரி oocyte. அந்த செகண்டரி oocyteல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோனா பெல்லூசிடா அப்படிங்கிற ஒரு லேயர் சுற்றி உருவாகுது. ஓகே, எதை சுற்றி? இந்த செகண்டரி oocyte. ஓகே, இந்த செகண்டரி oocyteோட ஸ்ட்ரக்சர் நம்ம பார்க்கணும். கிராஃபியன் ஃபாலிக்கிள் நவ் என்னது ரப்சர் டு ரிலீஸ் த செகண்டரி oocyte. அப்போ நல்லா தெரிஞ்சுங்க, பிரைமரி oocyte டிப்ளாய்டு இன் நேச்சர், செகண்டரி oocyte ஹேப்ளாய்டு இன் நேச்சர். அப்போ உங்களுக்கு கிராஃபியன் ஃபாலிக்கிள்ஸ்லேருந்து கிராஃபியன் ஃபாலிக்கல் ரப்சர் ஆகும் பொழுது எந்த ஃபார்மில் ஓவம் வெளில வருதுன்னு கேட்பாங்க. இது கொஸ்டின். செகண்டரி oocyte ஃபார்மில் தான் ஓவம் வெளில வருது ஃப்ரம் த ஓவரி. திஸ் இஸ் கால்டு ஓவிலேஷன். இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க? ஓவிலேஷன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், இந்த ஊஜெனிசிஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுக்குறாங்க பாருங்கள். இந்த ஊஜெனிஸில் ஃபஸ்ட்டு ஊகோனியா, அதாவது ஓவம் மதர் செல் டிப்ளாய்டாக இருக்குது, 46 குரோமோசோம் இருக்குது. இங்கே என்ன நடக்குது? மைட்டாசிஸ், அது எம்ப்ரியானிக் ஸ்டேஜில் பிரைமரி oocyte உருவாக்குது. அதுக்கப்புறம் க்ரோத் என்னது? க்ரோத் இன் சைஸ், நல்லா வளருது பிரைமரி oocyte. அதுக்கப்புறம் மியாசிஸ் 1 ப்ரையர் டு த ஓவிலேஷன், அதாவது ஓவிலேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி, பிஃபோர் த அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மென்சுரல் சைக்கிள். ஸோ செகண்டரி oocyte டிவைட் ஆகுது அண்டு ஃபஸ்ட்டு போலார் பாடி ஃபார்மேஷன் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மியாசிஸ் 2 டியூரிங் ஃபெர்டிலைசேஷன். இது ரொம்ப முக்கியம். இப்போ ஃபெர்டிலைசேஷன் நடக்கலை அப்படின்னா அது வந்து என்னவா கன்வெர்ட் ஆகாது அப்படின்னா ஓவமாக கன்வெர்ட் ஆகாது. ஃபியூஸ் ஆகுறப்ப தான் அது வந்து உங்களுக்கு டிவைட் ஆகும். ஸோ ஊடிட் ஆர் ஓவம், அது வந்து என் நம்பர் ஆஃப் கேமிட், அதாவது செகண்ட் போலார் பாடி, அந்த செகண்ட் போலார் பாடியும் உங்களுக்கு டீநேச்சர் ஆகிடும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ கவனிங்க, இது வந்து தான் ஊகோனியா, ஓவம் மதர் செல் மைட்டாசிஸ் மெத்தடில் நிறைய ஊகோனியா, அதாவது பிரைமரி oocyte உருவாக்குது. ஓகே, இந்த பிரைமரி oocyte மியாசிஸ் டிவிஷனில் உங்களுக்கு செகண்டரி oocyte கன்வெர்ட் பண்ணுது. இந்த செகண்டரி oocyte வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்டரி oocyte சுற்றி தான் இருக்கிறது தான் உங்களுக்கு அந்த இது அந்த கிராஃபியன் ஃபாலிக்கிள்ஸ். இப்போ ஓவம் ரிலீஸ் ஆகும்போது எந்த ஃபார்மில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னா செகண்டரி oocyteல தான் அது என்ன அது ரிலீஸ் ஆகும். இந்த செகண்டரி ரிலீஸ் அந்த ஸ்பெர்மாட்டிட்டோட, சாரி செகண்டரி அந்த oocyteோட ஸ்பெர்ம் சேர்ந்தா மட்டும்தான், ஃபெர்டிலைசேஷன் ஆனால் மட்டும்தான் இது என்னவா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா ஓவமாக கன்வெர்ட் ஆகும். இன்கேஸ் ஃபெர்டிலைசேஷன் நடக்கலை அப்படின்னா அது எந்த ஃபார்மில் பாடியை விட்டு ரிமூவ் ஆகிடும் அப்படின்னா செகண்டரி oocyte ஃபார்மில் ரிலீஸ் ஆகிடும். அதை மைண்டில் வச்சுங்க. ஸோ டியூரிங் ஃபெர்டிலைசேஷன் அப்போ தான் செகண்டரி oocyte ஆர் கன்வெர்டட் இன்டு த ஓவம். அதை மறந்துடக்கூடாது. நெக்ஸ்ட், ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஓவம். ஓவத்தினுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கவனிங்க, இட் இஸ் ஸ்பெரிக்கல். ஸ்பெரிக்கல்னாலே தெரியும், உருளை வடிவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர். இட் இஸ் ஸ்பெரிக்கல் இன் ஷேப், நான் மொட்டைல். ஸ்போம் வந்து மொட்டைல், இது வந்து பார்த்தீங்கன்னா நான் மொட்டைல், இது வந்து நான் மூவபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.2 என்னது மில்லிமீட்டர், அது வந்து 0.06. அப்போ விச் ஒன் இஸ் லார்ஜஸ்ட் அப்படின்னா ஓவம் தான் லார்ஜஸ்ட். ஓகே, ஸோ ஓவம் ஹேஸ் 3 மெம்பரேன். இதை நோட் பண்ணிங்க. பிளாஸ்மா மெம்பரேன், அதாவது ஊலெம்மா, ஊனா ஓவம், அது இன்னர் மோஸ்ட் லேயர்னு சொல்கிறாங்க. அடுத்தது சோனா பெல்லுசிடா, அவுட்டர் மோஸ்ட் ஆஃப் த அவுட்டர் டு த பிளாஸ்மா மெம்பரேனுக்கு அவுட்டரில் உள்ளது
சோனா பெல்லுசிடா. அதுக்கப்புறம் கரோனா ரேடியேட்டா. அவுட்டர் லேயர் ஃபார்முடு ஃபாலிக்கிள்ஸ் செல்ஸ். அந்த ஃபாலிக்கிள்ஸை சுற்றி வெளில இருக்கக்கூடிய அவுட்டர் லேயர் தான் கரோனா ரேடியேட்டா. அப்போ கரோனா ரேடியேட்டா அவுட்டரு, மிடில் சோனா பெல்லுசிடா, இன்னர் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா மெம்பரின். இங்கே பார்த்தாலே தெரியும் இது கரோனா ரேடியேட்டா ஃபுல்லாக ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் உள்ள சோனா பெல்லுசிடா, அதுக்கு உள்ளார வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா மெம்பரின். இது இன்னர் டு அவுட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று செகண்ட் லேயர், இது தேர்ட் லேயர். ஓகே, இந்த போலார் பாடி டீநேச்சர் ஆகிடும். இந்த சைட்டோபிளாசம் தான் ஊப்ளாசம்னு சொல்லுவாங்க. இது நியூக்ளியஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் அண்டு ஊஜெனிசிஸ்? ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ்க்கும் ஊஜெனிசிஸ்க்கும் என்ன டிஃப்ரென்சஸ்ன்னு கேட்பாங்க. ஓகே, ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் இது எங்கே அக்கர்ஸ் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இட் அக்கர்ஸ் ஆன் த டெஸ்டிஸ். இது எங்கே அக்கர்ஸ் ஆகுது அப்படி வந்து பார்த்தீங்கன்னா, இட் இஸ் இன் த ஓவரி. ஓகே, லிமிட்டெடு க்ரோத் ஃபேஸ். க்ரோத் ஃபேஸுங்கிறது ஸ்பெர்மட்டோஜெனிசிஸை லிமிட்டெட் தான் இருக்குது. எலாபரேட்டட் க்ரோத் ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டெண்டபிள் இதாக இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ரோத் ஃபேஸ், அதாவது உங்களுக்கு எங்கேயும் ஆரம்பிச்சிடுது அப்படின்னா ஃபீட்டஸாக இருக்கும் போதே இது ஆரம்பிச்சிடுது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஏஜில் தான் உங்களுக்கு ப்ராசஸ். க்ரோத் ஃபேஸுங்கிறது பர்டிகுலர் ஏஜில் தான் ஆரம்பிக்குது, ஷார்ட் டியூரேஷன். ஸோ ஈச் பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட் கிவ்ஸ் 4 ஸ்பெர்ம். ஒவ்வொரு பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்டும் 4 ஸ்பெர்மை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஈச் பிரைமரி ஊசைட் ஒன்லி 1 ஓவம். ஸோ அதுவும் பெர் மந்த் ஒன்ஸ் தான். ஸோ நோ போலார் பாடி ஃபார்மேஷன், ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் கிடையாது. இங்கே போலார் பாடி 2 உருவாகும், 2 டீநேச்சர் ஆகிடும். ஸோ பிகின் அட் பியூபர்ட்டி அண்ட் எக்ஸ்டெண்ட் அப் டு த செனிலிட்டி அப்படிங்கிறது அவனோட டெத்து. செனிலிட்டி ஸ்டில் எண்டு வரைக்கும் ஒரு மேலால் ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இது பிகின் அட் எம்பிரியானிக் ஸ்டேஜ். ஓகேங்களா, அம்மா கூட வயிற்றுக்குள்ள பெண் குழந்தையாக இருக்கும் போதே இது ஆரம்பிச்சிடுது. பட் அதாவது சஸ்பெண்ட் அப் டு த பியூபர்ட்டி, அப்போ தான் உங்களுக்கு அது எக்ஸ்பெண்ட் ஆகுது. இட் இஸ் சீசஸ், அதாவது எண்டு அரௌண்ட் த ஏஜ் ஆஃப் 45 to 50. அதுக்கு பேர் தான் மெனோபாஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மென்சுரல் சைக்கிள் ஸ்டாப் ஆனிச்சுன்னா ஓவம் ப்ராசஸ்ங்கிறது ஸ்டாப் ஆகிடும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டிய டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா மென்சுரல் சைக்கிள். இட்ஸ் ரிலேட்டட் டு த ஓவிலேட்டரி சைக்கிள். ஸோ இட் இஸ் மென்சுரல் சைக்கிள், அது ரீப்ரொடக்டிவ் சைக்கிள் நம்ம சொல்லுவோம். இதில் என்னென்ன கேட்டகரி இருக்குது அப்படின்னா, இட் இஸ் த சைக்ளிக் ஈவெண்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒன் மென்சுரேஷன், அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டில் த நெக்ஸ்ட் டியூரிங் ரீப்ரொடக்டிவ் பீரியட், பியூபர்ட்டி டு மெனோபாஸ் வரைக்கும் நடக்கக்கூடிய ஒரு ஈவெண்ட் தான் மென்சுரல் சைக்கிள்னு சொல்கிறாங்க. இது விமன்ஸில் நடக்கக்கூடிய ஒரு பெக்குலியர் சைக்கிள். நெக்ஸ்ட், ஸோ டியூரேஷன் ஆஃப் த மென்சுரல் சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 28 ஆர் 29 டேஸ் ஒன்ஸ் இது அக்கர் ஆகக்கூடிய ப்ராசஸ். இது நார்மல் ரீப்ரொடக்டிவ் சைக்கிள் சொல்லக்கூடிய டேஸ் இது. நெக்ஸ்ட், மென்சுரல் சைக்கிள் இஸ் ஆல்சோ சீன் இன் த அதர் ப்ரைமேட்ஸ். மற்ற ப்ரைமேட்ஸ்லேயும் இந்த சைக்கிள் வந்து அந்த ஃபீமேல் ஆர்கானிசத்தில் நடக்குது. ஸோ ஒவாரியன் சைக்கிள் சேஞ்சஸ் இந்த ஓவரி, அதான் ஒவாரியன் சைக்கிள். யூட்ரன் சைக்கிள் சேஞ்சஸ் இந்த யூட்ரல், ஓவிடக்ட், அஞ்சு வெஜேனா. ஸோ தீஸ் ஆர் ஆல் ஈவெண்ட்ஸ் ஆஃப் த மென்சுரல் சைக்கிள். ஓகே, ஓவரியில் சேஞ்சஸ் ஆகுது, சேஞ்சஸ் இன் ஓவரி. யூட்ரைன் அந்த எண்டோமெட்ரியம், கர்ப்பப்பை சுவர், அதில் சேஞ்சஸ் ஆகுது எண்டோமெட்ரியம். நெக்ஸ்ட், ஃபேஸஸ் ஆஃப் த மென்சுரல் சைக்கிள் நம்ம பார்க்குறோம். இதில் இந்த ஃபேஸஸ் வந்து நம்பர்ஸ் கேட்பாங்க. மென்சுரல் ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 to 5 டேஸு. ஃபாலிகுலார் அதாவது ப்ரொலிஃபரேட்டிவ் ஃபேஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா 15 to 13 டேஸு. ஓவிலேட்டரி ஃபேஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா 14th டேஸில் தான் ஓவம் ரிலீஸ் ஆகும் அப்ராக்சிமேட்லி. செக்ரிட்டரி ஃபேஸ் அப்படின்னு, அந்த செக்ரிட்டரி ஃபேஸ்னால் அது ஒன்றும் கிடையாது, 15 to 28 டேஸ். ஓவம் ரிலீஸ் ஆகிடுச்சு, ரிலீஸ் ஆன ஓவம் ஸ்பெர்மோட ஃபியூஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த கிராஃபியன் ஃபாலிக்கிள்ஸ் அந்த ஓவத்தை ரிலீஸ் பண்ணிடுது. அந்த கிராஃபியன் ஃபாலிக்கிள்ஸ் என்னவா கன்வெர்ட் ஆகும் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா, கிராஃபியன் ஃபாலிக்கிள்ஸ் ஆர் கன்வெர்டட் இன்டு த கார்பஸ் லூட்டியம். ஓகேங்களா, கார்பஸ் லூட்டியமா அந்த அந்த ஹார்மோன்ஸ் அந்த இதாக ஸ்ட்ரக்சராக மாறிடும். அது வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன்ஸை செக்ரேட் பண்ணுது. செக்ரேட் பண்ணுறதுனால உங்களுக்கு செக்ரிட்டரி ஃபேஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இப்போ 1 by 1 சைக்கிள்ஸ் நம்ம பார்க்கலாம். இப்போ 1 by 1 to 5th டே. ஸோ த சைக்கிள் ஸ்டார்ட் வித் மென்சுரல் ஃப்ளோ ப்ளீடிங். இட் இஸ் லாஸ்ட் ஃபார் 3 to 5 days அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, ஸோ மென்சுரேஷன் அக்கர்ஸ் இஃப் த ரிலீஸ் ஆஃப் ஓவம் இஸ் நாட் ஃபெர்டிலைசர். நல்லா தெரிஞ்சிங்க, மென்சுரேஷன் எப்போ அக்கர்ஸ் ஆகும், ஓவம் வந்து ஃபெர்டிலைஸ் ஆகலைன்னா மட்டும்தான் மென்சுரேஷன் நடக்கும். ஃபெர்டிலைஸ் ஆயிடுச்சுன்னா மென்சுரேஷன் நடக்காது. ஸோ இட் ரிசல்ட் இன் த
பிரேக் டவுன் ஆஃப் எண்டோமெட்ரியம் லைனிங் அண்ட் யூட்ரின் பிளட் வெசல்ஸ். கவனிங்க, இங்கே இருக்கக்கூடிய லேயர் தான் வந்து எண்டோமெட்ரிய லேயர்னு சொல்லுவாங்க. அதாவது த யூட்ரஸ் இஸ் மேடப் ஆஃப் அவுட்டர் எபிமெட்ரியம், மிடில் வந்து பார்த்தீங்கன்னா மயோமெட்ரியம், இன்னர் வந்து பார்த்தீங்கன்னா எண்டோமெட்ரியம். அப்போ எண்டோமெட்ரியத்தில் தான் உங்களுக்கு அந்த அந்த இம்ப்ளான்டேஷன் ஆஃப் த ஃபெர்டிலைசர் எக்கு இம்ப்ளான்ட் ஆகுது. மென்சுரல் சைக்கிளும் உங்களுக்கு எந்த லேயரில் தான் நடக்குது அப்படின்னா எண்டோமெட்ரியம், இன்னர் மோஸ்ட் லேயர் ஆஃப் த யூட்ரஸ். ஓகே, யூட்ரின் அங்கே இருக்கக்கூடிய ஏன் ரப்சர் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு 2 கைண்ட்ஸ் ஆஃப் ஹார்மோன்ஸ் வந்து ஹை பீக்கில் இருக்கும் இந்த டைமில். அதாவது ஈஸ்ட்ரோஜன், இன்னொன்று ப்ரொஜெஸ்ட்ரான். அப்போ ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் எதுக்காக இருக்குது அப்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓவம் ரிலீஸ் ஆயிடுச்சு, ஃபியூஸ் ஆகணும். இப்போ ஃபியூஸ் ஆகலை அப்படின்னா அதோடைய ஒர்க் இல்லை, அதனால அதோட லெவல் வந்து டிக்ரீஸ் ஆகிடும். அது லெவல் டிக்ரீஸ் ஆகும் பொழுது உங்களுக்கு அந்த எண்டோமெட்ரி இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸ் எல்லாமே உரிச்சிக்கிட்டு வெளில வந்துடும், வாஷ் அவுட். ஸோ திஸ் இஸ் த ப்ளீடிங் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. அப்போ ஹார்மோன்ஸ் டிக்ரீஸ் ஆகிறது தான் அந்த சைக்கிள். ஸோ லேக் ஆஃப் மென்சுரேஷன் இண்டிகேட் ப்ரெக்னென்சி. இப்போ ஒருத்தவங்களுக்கு மென்சுரேஷன் நடக்கலை அப்படின்னா இட் இஸ் இண்டிகேட் த ப்ரெக்னென்சி. அது மேரீடு கப்புள்ஸு சொல்லலாம். ஸோ இட் மே ஆல்சோ பி காஸ்ட் டியூ டு, இது எதனாலேயும் வராமல் போயிடும் அப்படின்னா இதையும் கேட்பாங்க. ஒரு 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 ஒருத்தருக்கு மென்சுரல் வைக்கலனா ஒன்று மேரேஜ் ஆனவங்களுக்கு உங்களுக்கு ப்ரெக்னென்சியாக இருப்பாங்க, அது இந்த ப்ரெக்னென்சி கார்டு வச்சு செக் பண்ணிக்கலாம். ஸோ மென்சுரேஷன் வராததுக்கு அனதர் ரீசன் தெரிஞ்சுக்கிங்க, ஸ்ட்ரெஸ்ஸு, மன அழுத்தம், புவர் ஹெல்த்து, சரியாக சாப்பிடாமல் இருக்கிறது, நல்ல சத்தா இல்லை அப்படின்னாலும் வராது. ஸோ நெக்ஸ்ட்டு 5 to 13 day, it start from 5th day after menstruation and completed with 8 to 12 days. மென்சுரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் 8 to 12 days இதில் கொடுக்குறாங்க. அதான் மென்சுரல் சைக்கிள். அந்த அது வந்து ஃபாலிகுலார் ஃபேஸ். செகண்ட் ஃபேஸ் அதை வந்து ப்ராலிஃபரேட்டிவ் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபேஸில் என்ன நடக்குது அப்படின்னா ஆக்ஷன் ஆஃப் கொனடோட்ரோபின், ஃபாலிகுல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், இன்னொன்று லியூட்டிலைசிங் ஹார்மோன். எங்கேருந்து? பிட்யூட்டரி. இதை பிட்யூட்டரியை ஸ்டிமுலேட் பண்ணுறது யார்? ஹைப்போதலாமஸ். ஹைப்போதாலமஸ் என்ன வரும்? ஜிஎன்ஆர்ஹெச், கொனடோட்ரோபிக் ரிலீசிங் ஹார்மோன். அதுதான் அந்த பிட்யூட்டரியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பிட்யூட்டரியை ஸ்டிமுலேட் பண்ணி விட்டு எஃப்எஸ்ஹெச் எல்ஹெச் ப்ரொடக்ஷனை ஸ்டிமுலேட் பண்ணுது. நெக்ஸ்ட் கவனிங்க. ஸோ ஃபாலிகுலர் ஃபேஸியோட கண்டினியூஷன். ஸோ இதில் எஃப்எஸ்ஹெச் எப்படி ஸ்டிமுலேட் ஆகுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. எஃப்எஸ்ஹெச் ஸோ டெவலப்மெண்ட் ஆஃப் த பிரைமரி ஃபாலிக்கிள்ஸ் இன்டூ என்னவா மாறணும்? கிராஃபியன் ஃபாலிக்கிள்ஸாக மாறுறது. இங்கே கவனிங்க, இந்த சைக்கிள் தான் கொடுத்துருக்காங்க, அது இது கிடையாது. இங்கே தான் ஆரம்பிச்சுங்க, இது வரைக்கும். கிராஃபியன் ஃபாலிக்கிள்ஸ், த செக்ரீஷன் ஆஃப் ஈஸ்ட்ரோஜன் பை த கிராஃபியன் ஃபாலிக்கிள். அப்போ கிராஃபியன் ஃபாலிக்கிள்ஸ் என்னத்தை செக்ரீட் பண்ணுது அப்படின்னா சம்டைம் தே செக்ரீட் த ஈஸ்ட்ரோஜன். ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்ஸ் அது க்ரோ ஆக செக்ரீட் பண்ணிகிட்டே வரும். ஓகே, வித் த கண்ட்ரோல் ஆஃப் பிட்யூட்டரி. நெக்ஸ்ட்டு ஈஸ்ட்ரோஜன் என்ன செய்யுதுன்னு பாருங்கள். ஈஸ்ட்ரோஜன் ஸ்டிமுலேட் என்னத்தை ஸ்டிமுலேட் பண்ணுது? ப்ராலிஃபரேஷன் ஆஃப் ரப்சர்டு யூட்டிரைன் எண்டோமெட்ரியம். ஆல்ரெடி இந்த சைக்கிளுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா ப்ளீடிங் ஃபேஸ் நடந்திருக்கு. ப்ளீடிங் ஆகிருக்கிறதுனால உங்களுக்கு இந்த இடம் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேமேஜாக இருக்கும். அப்போ டேமேஜாக ஆன அந்த இதை அந்த கிராஃபியன் ஃபாலிக்கிள்ஸ் செக்ரேட் பண்ணக்கூடிய ஈஸ்ட்ரோஜன் அந்த எண்டோமெட்ரியத்தை ரிப்பேர் பண்ணுது. ஐ மீன்ஸ் நார்மல் கண்டிஷனுக்கு கொண்டு வருது. அதாவது மியூக்கஸ் லைனிங் ஆஃப் த ஓவிடக்ட் அண்ட் வெஜினாவில் உங்களுக்கு மியூக்கஸ் லைனிங் வச்சு அந்த இன்ஜூரிட் பார்ட்டை நார்மல் பார்ட்டாக கொண்டு வருது. ஸோ டெவலப்மெண்ட் ஆஃப் த செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் அதை கொண்டு வருது யார்? ஈஸ்ட்ரோஜன். அதாவது செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ்னால் ஃபீமேலுக்கான கேரக்டர்ஸ். ஸோ சப்ரஷன் ஆஃப் த எஃப்எஸ்ஹெச் செக்ரேஷன் குறையும் பொழுது செக்ரேஷன் ஆஃப் த என்னது எல்ஹெச் உங்களுக்கு இதாகுது. சப்ரஷன் ஆஃப் எஃப்எஸ்ஹெச் செக்ரேஷன். அது ஈஸ்ட்ரோஜன் வந்து பார்த்தீங்கன்னா எதோடைய செக்ரேஷனை கொஞ்சம் சப்ரஸ் பண்ணுது அப்படின்னா எஃப்எஸ்ஹெச்சோட செக்ரேஷனை சப்ரஸ் பண்ணுது ஈஸ்ட்ரோஜன். அண்ட் என்னத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுது அப்படின்னா எல்ஹெச் லூட்டினைசிங் ஹார்மோனை வந்து பார்த்தீங்கன்னா செக்ரேஷனை அது வந்து ஸ்டிமுலேட் பண்ணுது யார்? இந்த ஈஸ்ட்ரோஜன். ஸோ ஹார்மோன்ஸே இது வந்து ரெகுலேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன் எஃப்எஸ்ஹெச் செக்ரேட் பண்ணுது அப்படிங்கிறத நமக்கு போக போக தெரிஞ்சுக்கலாம். ஸோ எல்ஹெச் அண்டு எஃப்எஸ்ஹெச் அட்டைன் எ பீக் லெவல் இன் த மிடில் ஆஃப் த சைக்கிள். ஸோ 14th டேயில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெண்டு ஹார்மோன்ஸோட லெவல் அதிகமாக இருக்கும், ஹை பீக்.
அப்போ ரேபிட் செக்ரீஷன் ஆஃப் எல்ஹெச். எல்ஹெச் வந்து அதிக அளவில் செக்ரீஷன் ஆகிறதுனால இந்த எல்ஹெச்சோட வேலை என்ன அப்படின்னா ரப்சர் ஆஃப் த கிராஃபியன் ஃபாலிக்கல். ஏன்னா கிராஃபியன் ஃபாலிக்கல்ஸ் உள்ள தான் உங்களுக்கு யார் இருக்கா அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஓகே. அப்போ வாட் இஸ் த ரோல் ஆஃப் எல்ஹெச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஃபியன் ஃபாலிக்கலை ரப்சர் பண்ணி கவனிங்க இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. கிராஃபியன் ஃபாலிக்கல்ஸை ரப்சர் பண்ணி அந்த செகண்டரி அதாவது செகண்டரி ஊசைட் அதான் ஓவம் அது செகண்டரி ஊசைட்டில் இருக்குது அதை ரிலீஸ் பண்ணுறது தான் எல்ஹெச்சோட முக்கியமான வேலை. அடுத்தது கவனிங்க. ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் எக்கு அதுக்குள்ளே இருக்குது. அது வந்து எங்கே வருது அப்படின்னா இந்த இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஃபெலோபியன் டியூப். ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் லைக் வால் ஆஃப் த எக் ஃப்ரம் த ஓவரி இன்டு த ஃபெலோபியன் டியூப்குள்ளே என்ட்ரு ஆகுது. ஓகே. இது ஓவரி, இது ஓவிலேஷன். இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஃபெலோபியன் டியூப் அப்படி இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா யூட்ரஸ் இந்த கேட்டகரியில் கொடுத்துருப்பாங்க. ஓகே. ஸோ ஓவிலேஷன் நடக்கிறது எக்ஸாக்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா 14th டே அப்படிங்கிறது மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ 14th டே டு 28th டே நடக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக்ரீட்டரி அல்லது லூட்டியல் ஃபேஸ் அப்படிங்கிறது. ஸோ இங்கே என்ன நடக்குது ஆஃப்டர் ஓவிலேஷன் கிராஃபியன் ஃபாலிக்கல்ஸ் என்ன செய்யுது டிரான்ஸ்ஃபார்ம்டு இன்டு எ yellow endocrine mass called corpus luteum. ஓகே. கார்பஸ் லூட்டியமாக மாறுது. 1 மார்க்கில் கேட்கும் பொழுது அதாவது கிராஃபியன் ஃபாலிக்கல்ஸ் ஆஃப்டர் ஓவிலேஷன் டிரான்ஸ்ஃபார்ம்டு இன்டு த ஆப்ஷன் ஏ கார்பஸ் லூட்டியம், ஆப்ஷன் பி கார்பஸ் கலோசம், ஆப்ஷன் பி கார்பஸ் ஆர்கியம், ஆப்ஷன் டி வந்து பார்த்தோன்னா கார்பஸ் அல்பிகன்ஸ். அல்பிகன்ஸுங்கிறது லாஸ்ட்டாக மாறுறது. இங்கே உங்களுக்கு 2 இதில் கன்ஃபியூஷன் ஆகும். கார்பஸ் கலோசமா கார்பஸ் லூட்டியமா. கார்பஸ் கலோசம்ங்கிறது பிரெயினில் உள்ளது. ஓகேங்களா. அது வந்து 2 ஹெமிஸ்பியரையும் கனெக்ட் பண்ணக்கூடியதான் கார்பஸ் கலோசம். இங்கே கார்பஸ் லூட்டியம் லூட்டியல் ஃபேஸ் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுங்க. லூட்டியல் எங்கே நடக்கும்னா அந்த ஒவாரியன் சைக்கிளில் தான் நடக்குது லூட்டியல். அப்போ கார்பஸ் லூட்டியம் அப்படிங்கிறத வச்சுக்கலாம். நம்ம பழைய காலத்தில் இந்த ட்ராமா அதெல்லாம் பார்க்கும் பொழுது கவசம் போட்டிருப்பாங்க. இந்த கிங்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த கவசம். ஸோ அது தலையில் தான் இருக்காங்க. தலையில் பிரெயின் இருக்கிறதுனால அது கார்பஸ் கலோசம் இட்ஸ் கன்வெர்டட்ன்றது கவசம். ஏதாவது ஒரு லாங்குவேஜில் மைண்டில் வச்சுக்க வேண்டியதான். பிகாஸ் மாற்றி எழுதினீங்கன்னா 0 ஆகிடும் மார்க்கு. ஸோ கார்பஸ் லூட்டியம் செக்ரேட் நோட் பண்ணிங்க ப்ரெக்னென்சி ஹார்மோனான ப்ரொஜெஸ்ட்ரானை செக்ரேட் பண்ணுது. ஓகே. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ப்ரொஜெஸ்ட்ரான் செக்ரேட்டட் பை த கார்பஸ் லூட்டியம். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் த ப்ரொஜெஸ்ட்ரான். இது வந்து ப்ரெக்னென்சி ஹார்மோன்ஸ்னு ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இதோட வேலைகள் பாருங்கள். அதாவது எல்ஹெச்சோட வேலை வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபியன் ஃபாலிக்கில் ரப்சர் பண்ணுறது தான் எல்ஹெச்சோட வேலை. பட் ப்ரொஜெஸ்ட்ரானோட வேலை தான் ப்ரொலாங்டு ஒர்க்கு. என்னென்னு பாருங்களேன். மேக் த எண்டோமெட்ரியம் மேட்ரிக்ஸ் வாஸ்குலார். அந்த எண்டோமெட்ரியம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பிளட் வெசல்ஸ் உள்ள அதிகமாக உள்ளது திக் பண்ணுது. இன்னொன்று திக்காக இருக்குது, சாஃப்டாகவும் கொண்டு வருது. ஸ்பாஞ்சி லைக் சப்ஸ்டன்ஸ் மாதிரி கொண்டு வருது. ஏன்? ஏன்னா ஓவம் ரிலீஸ் ஆகிடுச்சு, ஸ்பெர்ம் போகுது, ஃபெர்டிலைஸ் ஆன ஓவம் வந்து இங்கே இம்ப்ளான்ட் ஆகணும். அதுக்காக thus the uterus gets ready for implantation. இம்ப்ளான்டேஷனாக ஃபெர்டிலைஸ் ஆன அந்த சைகோட் வந்து இம்ப்ளான்ட் ஆகணும். இம்ப்ளான்ட்னா கரு வந்து அங்கே பதியணும். ஸோ இன்ஹிபிட் த FSH secretion to prevent the development of the secondary ovarian follicle. இப்போ FSH வந்து தடுக்கப்பட்டுச்சு, இன்ஹிபிட் ஆணுச்சு அப்படின்னா ப்ரிவென்ட் த டெவலப்மெண்ட் ஆஃப் த செகண்டரி ஓவாரியன் ஃபாலிக்கிள்ஸ். அதோட டெவலப்மெண்ட்டுங்கிறது நடக்காது. அப்போ FSH வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தட் மீன்ஸ் அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் லெவல் குறைஞ்சிது அப்படின்னா ஃபெர்டிலைசேஷன் நடக்காது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுங்க. இஃப் ஃபெர்டிலைசேஷன் டஸ் நாட் அக்கர், எல்லா மென்சுரல் சைக்கிளையும் உங்களுக்கு ஃபெர்டிலைசேஷன் அக்கர்ஸ் ஆகாது. ஸோ அந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னா கார்பஸ் லூட்டியம் டீஜெனரேட் ஆகுது, அழிஞ்சு போயிடுது அல்லது பிரேக் டவுன் ஆகுது. இட் காசஸ் டிஸ்இன்டகிரேஷன் ஆஃப் எண்டோமெட்ரியம். இட் காசஸ் என்னத்தை ப்ரொடியூஸ் பண்ணுது? டிஸ்இன்டகிரேஷன் ஆஃப் த எண்டோமெட்ரியம். எண்டோமெட்ரியம் லேயரை உங்களுக்கு ரப்சர் பண்ணுது. இட் லீட்ஸ் டு த நெக்ஸ்ட் மென்சுரேஷன் அண்ட் நியூ சைக்கிள். ஸோ இப்போ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த கார்பஸ் லூட்டியம்
அதுக்கப்புறம் ஒரு ஸ்கேர் டிஷ்யூவாக மாறும். அந்த ஸ்கேர் டிஷ்யூ ஒரு தழும்பு போல் ஒரு டிஷ்யூவாக மாறுது. அதுக்கு பேர் கார்பஸ் ஆல்பிகன்ஸ். அந்த கார்பஸ் ஆல்பிகன்ஸ் மறுபடியும் அந்த அந்த ஓவரியிலேயே அட்டாச் ஆயிரும். மறுபடியும் அது பிரைமரி ஃபாலிக்கிள், செகண்டரி ஃபாலிக்கிள், டெர்ஷியரி ஃபாலிக்கிள், கிராஃபின் ஃபாலிக்கிள், ரிலீஸ் ஆஃப் த ஓவம், கார்பஸ் லூட்டியம், கார்பஸ் ஆல்பிகன்ஸ், மறுபடியும் இந்த ப்ராசஸ் பண்ணிகிட்டே வரும். ஓகே. அப்போ இந்த வந்து ஃபெர்டிலைஸ் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த ப்ராசஸ் வந்து என்ன செய்யும், ஸ்டாப் ஆகும், மென்சுரேஷன் ஸ்டாப் ஆகும். இப்போ ரிலீஸ் ஆன அந்த செகண்டரி ஊசைட்டு ஸ்போமோட ஃபியூஸ் ஆகலை அப்படின்னா, கார்பஸ் லூட்டியம் ப்ரொஜெஸ்ட்ரானை செக்ரேட் பண்ணாது. ப்ரொஜெஸ்ட்ரான் செக்ரேட் ஆகலைன்னா அந்த எண்டோமெட்ரியல் லைனிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த ஹார்மோன்ஸ் லெவல்லாம் குறையிறதுனால உங்களுக்கு அந்த மென்சுரல் சைக்கிள் அக்கர்ஸ் ஆகிடும். ஓகே. இப்போ இதான் கொடுக்க மென்சுரேஷன் ஆஃப் த நியூ சைக்கிள் ஸ்டாப் ஆகுது, அந்த ப்ளீடிங் எது அக்கர்ஸ் ஆகுது. ஸோ 14th டியூரிங் ப்ரெக்னென்சி ஆல் ஈவெண்ட் ஆஃப் த மென்சுரல் சைக்கிள் ஸ்டாப் அண்ட் தேர் இஸ் நோ மென்சுரேஷன். இது நடக்காது எங்கே இப்போ ப்ரெக்னென்சி ஆகிட்டாங்கன்னா. ஸோ இது வந்து ஹார்மோனல்ஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. இது ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஹார்மோனல்ஸ் எப்படி வந்து ப்ராசஸ் ஆகுது அப்படிங்கிறது. சேஞ்சஸ் இந்த பிட்யூட்டரி ஹார்மோன் எது, எஃப்எஸ்ஹெச் அண்ட் எல்ஹெச் லெவல் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா. ஸோ சேஞ்சஸ் இந்த பிட்யூட்டரி ஹார்மோன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. சேஞ்சஸ் இந்த ஓவரி, அதாவது ஓவாரியன் ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி ஃபாலிக்கிள், செகண்டரி ஃபாலிக்கிள், டெர்ஷியரி ஃபாலிக்கிள், கிராஃபின் ஃபாலிக்கிள், ரப்ச்சர் ஆஃப் த ஓவம். அதுக்கப்புறம் ஓவம் ரிலீஸ் ஆகிட்டு கார்பஸ் லூட்டியம். அப்புறம் என்ன, அது ரெப்ரஸிங் கார்பஸ் லூட்டியம் வந்து டீநேச்சர் ஆகி போயிடும். நடந்ததுன்னா இதோட ஒர்க் வந்து கண்டினியூஸாக இருக்கும் அரௌண்ட் 10 months. ஃபெர்டிலைசேஷன் நடக்கலை அப்படின்னா அது டீநேச்சர் ஆகிடும். நெக்ஸ்ட்டு சேஞ்சஸ் இந்த ஓவாரியன் ஹார்மோன் ஈஸ்ட்ரோஜன் அண்டு ப்ரொஜெஸ்ட்ரான் லெவல். ஓகே. இதான் ஓவாரியன் ஹார்மோன் லெவல். ஈஸ்ட்ரோஜனும் ஹையாக இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஜெஸ்ட்ரானும் ஹையாக இருக்கும். எப்போ, மிடில் ஆஃப் த சைக்கிள் 14th day. ஸோ உங்களுக்கு ஃபெர்டிலைசேஷன் நடக்கலை அப்படின்னா சேஞ்சஸ் இந்த யூட்ரஸ், யூட்ரியன் ஈவெண்ட் வந்து பாருங்கள், ஹார்மோனல்ஸ் லெவல், ஃபாலிகுலார் அதாவது மென்சுரேஸ் லெவலில் ப்ளீடிங் நடக்குது. ஃபாலிகுலார் லெவலில் மறுபடியும் அது வந்து நார்மல் கண்டிஷன் கொண்டு வருது. லூட்டியல் ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹை பீக் இருக்கும், ஓவம் ரிலீஸ் ஆகிடும் 14th day. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஓவம் வந்து ரிலீஸ் அதாவது ஃபெர்டிலைஸ் ஆகலை அப்படின்னா ஹார்மோன்ஸ் லெவல் டிக்ரீஸ் ஆகி மறுபடியும் அந்த சைக்கிளிங் ஈவெண்ட் நடக்க ஆரம்பிச்சிடும். ஓகே. இதுதான் அதில் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ மென்சுரல் சைக்கிள். ஸோ மினார்கி அப்படிங்கிறது என்ன, இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க இதில். ஸோ மினார்கி அப்படிங்கிறது என்ன அப்படி வந்து பார்த்தீங்கன்னா, த ஃபஸ்ட்டு மென்சுரேஷன் டியூரிங் பியூபர்ட்டி, தட் இஸ் கால்டு மினார்கி. ஓகே. மெனோபாஸ்ங்கிறது என்ன அப்படின்னா, ஸ்டாப்பிங் ஆஃப் த மென்சுரல் சைக்கிள் அபவுட் 50 years ஆஃப் ஏஜ், தட் இஸ் கால்டு வந்து பார்த்தீங்கன்னா மெனோபாஸ், ஸ்டாப் ஆகுறது. ஸோ இந்தியன் விமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 45 to 50 yearsனு கொடுத்துருப்பாங்க. ஸோ ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் ஆஃப் த ஹியூமன் லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா மினார்கி, அதாவது 11 to 12 years அந்த இயர்ஸ் அக்கர்ஸ் அது ஃபீமேலு. மென்சுரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 12 to 50 years வரைக்கும் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. மெனோபாஸ் 50 years ஆஃப் த டெத் வரைக்கும் உள்ளது. ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் உள்ளது முடிச்சாச்சு. ஸோ இதோட நமக்கு இது முடிச்சிச்சு. ஸோ இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெரி மேஜர் ரோல் ஆஃப் த இன் ஃபீமேல். ஸோ ஈஸ்ட்ரோஜன் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் கிளாட்டை வந்து பிளட் வெசல்ஸை உருவாக்குறது ஸ்டாப் ஆகும். ஸோ அப்போ மென்சுரேஷன் நடக்கிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த ஹார்ட் அட்டாக்குங்கிறது மேக்ஸிமம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ ஆஃப்டர் மெனோபாஸ் வந்ததுக்கு அப்புறம் ஃபீமேலுக்கு ஹார்ட் அட்டாக் வரலாமே ஒழிஞ்சு, பிஃபோர் அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா மென்சுரேஷன் நடக்கிறப்ப அவங்களுக்கு மெனோபாஸ்ங்கிறது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இதோட இந்த ஸ்லைட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம அனதர் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே.